அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆனைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆனைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் பல வகையிலும் உங்கள் ராசிக்கு 6 கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றுவிட்டார். இந்த மாதம் தொடங்கி 10 தினங்கள் வரை யோகாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிநாதருடன் இணைந்து அவருக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதனாலும் சுக்கிரன் புதன் கிரகங்களின் வலிமையான சஞ்சாரத்தாலும் உங்களது எதிர்கால உயர்வு திட்டங்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடுமை சூழலாக இருந்தாலும் சட்டென இந்த மாதம் முதல் வாரம் முடிவதற்குள்ளேயே அதிர்ஷ்டகரமான இனிமை முடிவுக்கு வரும். ஆரோக்கிய நிலையில் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். வீண் விரயம் நஷ்டம் அனைத்திற்கும் முடிவு ஏற்படும். பணம் காசு சரளமாக புழங்கும். இந்த மாதம் தொடங்கி 8வது தினம் கடந்த பிறகு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பரஸ்பரம் புதிய அளவில் அதிகரிக்கும். போட்டி, பொறாமை, எதிரி, எதிர்ப்பு விஷயங்கள் எது வகையில் நீடித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மாதம் 16வது தினத்துக்கு பிறகு தீரப்போகின்றது. உத்தியோகம், பணி, பொறுப்பு விஷயங்கள் நல்லபடியாக இந்த மாதம் முதல் வாரம் 5வது தினத்திலிருந்து நகரும். பிறரிடம் கொடுத்திருக்கின்ற தொகைகள் கைக்கு வந்துவிடும். தொழில், வியாபாரம், நிர்வாக விஷயங்களில் போட்டு வைக்கின்ற திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷயங்கள் எதிர்பார்த்தபடி பூர்த்தியாகும். இளம் வயது புரட்டாதி நட்சத்திர தம்பதியர்கள் புத்திரபாக்கிய ஏக்கமும் கவலையும் இனிமையுடன் தீரப்போகின்ற மாதம். கடன், கண்ணி, வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை பிரச்சனைகள் இறுதி வாரத்தில் முடிவுக்கு வரும். புரட்டாதி நட்சத்திரம் இளம் இருபாலரின் திருமண கனவு 2வது வார மத்தியில் நிறைவேறப் போகின்றது. இந்த மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற உயர்வுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு.
மேலும் உங்கள் இல்லத்திற்கான அத்தனை உயர்வு நடவடிக்கை சம்பவங்களிலும் சாதக பலிதம் ஏற்பட்டுவிடும். பொன்பொருள் சேர்க்கையும் புதிய வாகனமும் சொத்து சேர்க்கையும் காத்துள்ளது. மீனம் 2. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை யோகம்தான். ஏனென்றால் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனியை பார்ப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். மணிவிழா, மணவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் சூழல் உருவாகும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு நல்ல காரியம் ஒன்றை நடத்தி வைப்பீர்கள். ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு. அவருக்கு பகை கிரகமாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் உயரும். வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம் இனிமை தரும் விதம் அமையும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்குரிய செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் மட்டுமல்லாமல் நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதார நிலையை உயர்த்தும். புனித பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். வீடு, இடம் வாங்கும் முயற்சி கைகூடும். வரன்கள் வாசல் தேடி வரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும். தொழில் நடத்துபவர்களுக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பும் திடீர் தனவரவும் உண்டு. பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் யோகம் உண்டு. மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த மீனராசி விவசாயிகளுக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய லாபத்தை வைத்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகின்றீர்கள். கலைஞர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தானாக சக கட்சி மேலிடத்திலிருந்து பதவி ரீதியாக உயர்வு செய்தி வரும். அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரட்டாதி, அனுஷம், உத்திராடம், திருவோணம், சுவாதி, ஹஸ்தம், பூசம், பூரம், ரோஹிணி, திருவாதிரை, அஸ்வினி, கார்த்திகை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 18, 20, 23, 25, 26, 28, 31 மற்றும் செப்டம்பர் 1, 3, 4, 6, 9, 11, 12, 14, 16. இந்த மாதம் புதன்கிழமை தோறும் ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். விநாயகரை வழிபட்டு வாருங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.